நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டார் தனியாக ஒரு ஏசி சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஓகே, எல் தனியாக கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், சி தனியாக கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை ஆர்எல்சி சீரீஸில் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஆர்எல் ஆர்சி எல்சி, ஓகேங்களா, இதெல்லாம் சீரீஸ் காம்பினேஷனில் இருந்தால் கரண்ட் எப்படி இருக்கும், ஃபேஸ் எப்படி இருக்கும், ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே பேஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எல்சி சீரீஸில் டெரைவ் பண்ண ஃபார்முலாஸ் தான். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 5 which is equal to tan inverse of XL minus XC by R. அதே மாதிரி இம்பீடன்ஸ் உடைய ஃபார்முலா என்னது, இம்பீடன்ஸ் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, ஃபேஸ் டயக்ராம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் we can see. ஸோ tan inverse ஆஃப் XL மைனஸ் XC இங்கே வரும், ஆனால் இங்கே XCயே கிடையாது. அப்போ என்ன வரும் ஃபார்முலாவில், tan inverse ஆஃப் XL by R மட்டும்தான் வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் tan inverse ஆஃப் XL உடைய வேல்யூ என்னது, ஒமேகா எல் பை ஆர். அப்போது இந்த 5 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இட் டிபெண்டிங் ஆன் தி இண்டக்டன்ஸ் எல். அப்போது வி கேனாட் சே நம்ம இது வந்து π/2ஆக இருக்கும் இல்லை 0வாக இருக்கும்னு எதுவுமே சொல்ல முடியாது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டக்டன்ஸ். அப்போது வாட் வி கேன் சே அபவுட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இங்கே கேட்டால் அது 5 தான். அப்போது இதுக்கு நம்ம ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சால் எப்படி இருக்கும், நமக்கு எப்போவுமே சீரீஸில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட். அப்போ அதை தான் எக்ஸ் ஆக்சஸில் வரணும். அப்போ திஸ் இஸ் யுவர் கரண்ட். அப்போ இங்கே வோல்டேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது ஏதோ ஒரு ஆங்கிளில் இருக்கும், அந்த ஆங்கிள் வந்து 5. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் வோல்டேஜ். ஆனால் வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டார் எப்படி இருக்கும்னு கேட்டால் திஸ் இஸ் வாட் வில் பி இட். ஓகே, அதோடைய ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், ஆனால் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் இட் வில் பி 5. அப்போது இதே மாதிரி நம்ம ஆர்சி சர்க்யூட்டுக்கு பார்த்தா என்ன நடக்கும், யுவர் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வில் பி tan inverse ஆஃப், இங்கே வந்தால் மாதிரி XL மைனஸ் XC வரும் ஆர்எல்சி சர்க்யூட்டில், ஆனால் இங்கே L கிடையாது, ஒன்லி C we have. அப்போ என்ன நடக்கும், here we will have simply XC by R. அப்போது இங்கேயும் நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், will get tan inverse ஆஃப் 1 by omega C into R. அப்போ இங்கேயும் 5 உடைய வேல்யூ இந்த சியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போது இங்கிட்டும் நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பையும் சொல்ல முடியாது, π/2வும் சொல்ல முடியாது, 0வும் சொல்ல முடியாது. அப்போது தட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் 5. அப்போது இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும் ஃபேஸர் டயக்ராம். ஸோ இங்கிட்டும் யுவர் கரண்ட் ஷுட் பி இன் எக்ஸ் ஆக்சஸ், தேர் இஸ் நோ சேஞ்ச். ஆனால் இங்கே வோல்டேஜ் வரையும் போது எப்படி வரையணும், இங்கே வந்து இந்த கேஸில் இண்டக்டார் இருந்தார், இண்டக்டாரில் வோல்டேஜ் வில் லீட். அப்போது கண்டிப்பாக கரண்ட்டை விட உங்களுடைய வோல்டேஜ் லீடாகி தான் இருக்கும், அதனால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரைஞ்சோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டர் வில் லேக். அப்போது இங்கே வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 தான், வி டு நாட் நோ. ஆனால் இது கீழே வரையணும், ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் லேக் ஆகும், இண்டக்டாரில் வோல்டேஜ் லீட் ஆகும். அப்போ ஹியர் இஃப் யூ ட்ரா திஸ் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அக்ராஸ் யுவர் கெப்பாசிட்டர். ஓகே, திஸ் இஸ் வாட் தி ஃபேஸ் டிஃப்ரென்சஸ். இதுவே நீங்கள் இந்த எல்சி சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல் இருக்கார், இங்கே சி இருக்கார், இங்கே நமக்கு ஆரே கிடையாது, கரெக்டுங்களா. அப்போ இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கரண்ட் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ உங்கள் கரண்ட் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் எப்படி இருக்கும், அது லீட் ஆகும், there is no doubt. வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும், அது லேக் ஆகும், there is no doubt. அப்போது இந்த எல்சியோடைய காம்பினேஷன் தான் உங்களுடைய ரியல் வோல்டேஜ். ஓகே, வோல்டேஜ் கரெக்டுங்களா. அப்போது இதை நீங்கள் வெக்டார் படி இங்கே இந்த வெக்டாரை வரைஞ்சிங்கன்னா திஸ் வில் பி யுவர் VL மைனஸ் VC. அப்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. அப்போது இதுக்கு there is no doubt எல்சி சர்க்யூட்டுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்சஸ் 90 டிகிரி ஒன்லி. ஓகேங்களா. இப்போது இந்த டீட்டெயிலை வச்சு நம்ம கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன்ஸை எழுதலாம். இப்போ இங்கே கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதினா எப்படி இருக்கும், நமக்கு I which is equal to I0 sin of ஒமேகா டி ப்ளஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், கரெக்டுங்களா. அப்போ ஒமேகா டி இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன ஆகுது, கரண்ட் இஸ் லேகிங், வோல்டேஜ் இங்கே இருக்கார், கரண்ட்டு கீழே இருக்கார். அப்போது வோல்டேஜ் இஸ் கரண்ட் இஸ் லேகிங். அப்போது மைனஸ் ஆஃப் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது பை. ஸோ திஸ் 5. ஸோ இதுதான் கரண்ட்டோடைய ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா I will be equal to I0 sin ஒமேகா டி. இப்போ இங்கே பாருங்கள் கரண்ட் இங்கே இருக்கார், வோல்டேஜ் இங்கே இருக்கார், கரெக்டுங்களா. அப்போ கரண்ட் என்ன ஆகுது, current is leading. அப்போது here I have to write omega t plus 5. This is what current equation. அப்போது இங்கிட்ட எழுதினீங்கன்னா
இங்கே 90 டிகிரி தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, தெர் இஸ் நோ டவுட். ஆனால் அது இந்த வோல்டேஜ் இந்த கரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து லீட் ஆகுமா லேக் ஆகுமா அதை என்னால் சொல்ல முடியாது. இந்த சர்க்கியூட் இண்டக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் வில் லீட் வேர் கரண்ட் வில் லேக். அதுவே இந்த சர்க்கியூட் கெப்பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா your voltage will lag and current will lead. அப்போ it is not sure, it depends on the circuit which they are giving. அந்த காம்பனன்ட்ஸில் இருக்க வேல்யூவை பொறுத்து இருக்குது. அப்போது நான் இதுக்கு எழுதும் போது எப்படி எழுதலாம்னா I which is equal to I naught sin omega t, எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸான்னு தெரியாது, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 90 டிகிரி, ஸோ பை பை 2. ஸோ இதுதான் கரண்ட்டோடைய ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அப்ளைட் வோல்டேஜ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்ளைட் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ வெக்டார் அடிஷன் படி வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் யுவர் ரெசிஸ்டார் ஸ்கொயர் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் யுவர் இண்டக்டார் மைனஸ் வோல்டேஜ் அக்ராஸ் யுவர் கெப்பாசிட்டர் ஸ்கொயர். இதான் எல்சிஆர் சர்க்கியூட்டில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்? திஸ் இஸ் ஆர்எல் சர்க்கியூட். அப்போது சி என்னது? விசி வில் பிகம் 0. அப்போ வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர். ஓகே, சிம்பிளி அவ்வளோதான். இப்போது இதே சர்க்கியூட்டை இதுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட்? ஆர்சி சர்க்கியூட். அப்போ ஆர்சி சர்க்கியூட்னா எக்ஸ்எல் வந்து 0 ஆகிடும். அப்போ எக்ஸ்எல் 0 ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஆஃப் விசி ஹோல் ஸ்கொயர் வில் பிகம் ப்ளஸ். அப்போ இங்கேயும் வோல்டேஜ் எவ்வளவு? ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விசி ஸ்கொயர். ஓகே, ஸோ அதே கேஸை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? வோல்டேஜ் இங்கே ரெசிஸ்டாரே கிடையாது. அப்போது வி வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆச்சுன்னா வோல்டேஜ் ஹியர் வில் பி ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தி வோல்டேஜ் இன் யுவர் எல்சி சர்க்கியூட். அப்போது அதே மாதிரி இம்பீடன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ வி நோ தி ஃபார்முலா ஃபார் இம்பீடன்ஸ். கரெக்டுங்களா? இம்பீடன்ஸ் ஃபார்முலா என்னது? Z which is equal to root of R square plus XL minus XC whole square. இது வந்து LCR சர்க்கியூட்டுக்கு. இப்போ இந்த சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்? திஸ் இஸ் நத்திங் பட் RL சர்க்கியூட். அப்போ RL சர்க்கியூட் அப்படின்னா சியோடைய வேல்யூ 0. அப்போது இம்பீடன்ஸ் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் R square plus XL square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இஃப் யூ எக்ஸ்பேண்ட் இட், ரூட் ஆஃப் R square plus XL உடைய வேல்யூ we know omega L. அப்போது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர். அப்போ அதே மாதிரி இங்கே இந்த சர்க்கியூட்டுக்கு இம்பீடன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது என்ன சர்க்கியூட்? இது இஸ் நத்திங் பட் ஆர்சி சர்க்கியூட். அப்போ ஆர்சி சர்க்கியூட் அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் யுவர் எக்ஸ்எல் வில் பிகம் 0. அப்போது இங்கே இம்பீடன்ஸ் என்னவாக இருக்கும்? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். அப்போது இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸியோடைய வேல்யூ இஸ் வாட்? 1 by omega c. அப்போ 1 by omega square c square. இதான் இம்பீடன்ஸ் இன் திஸ் சர்க்கியூட். அது இந்த சர்க்கியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இம்பீடன்ஸ் என்னவாக இருக்கும்? இம்பீடன்ஸ் இஸ் நத்திங் பட் இங்கிட்டு ஆரோடைய வேல்யூ 0. அப்போ வாட் வில் ஹேப்பன்? அப்போது இந்த எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே இதே மாதிரி தான் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் மாதிரியே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோ ரூட்டோ கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி யூ வில் கெட் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. ஸோ this is what the impedance in your LC circuit. ஓகே, இப்போ பவர் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ பவர் ஃபேக்டர் என்னது ஃபார்முலா? இட் இஸ் cos phi. cos phi தான் பவர் ஃபேக்டர். கரெக்டுங்களா? ஆனால் நமக்கு ஃபையோடைய வேல்யூ வி நோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபை, ஹவு டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபை. அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஹியர் தி வேல்யூ ஆஃப் cos phi வில் பி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் இப்படின்னு இருக்கும் எல்சிஆர் சர்க்கியூட்டில். ஆனால் இங்கே சியோடைய வேல்யூ வந்து 0. அப்போது சியோடைய வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? எக்ஸ்எல் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம இதை எரேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்எல் ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ அதே மாதிரி இங்கே பவர் ஃபேக்டர் என்ன வரும்? உங்கள் எல்சிஆர் சர்க்கியூட்டில் ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். அப்போது இந்த சர்க்கியூட்டில் எது கிடையாது? சி கிடையாது. அப்போது சி கிடையாதுன்னா cos phi வில் பி ஈக்குவல் டு வாட்? ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் பவர் ஃபேக்டர் ஹியர். அப்போ இங்கே பவர் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்? எனக்கு ஃபையோடைய வேல்யூ ஐ நோ. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபை? 90 டிகிரி. அப்போ cos 90 டிகிரி என்னது? 0.
அப்போ இங்கே பவர் கன்சியூம்டு ஹியர் வில் பி 0. ஓகே, ஆனால் இங்கெல்லாம் பவர் வில் பி சம்திங். அப்போது எல்சி சர்க்யூட்டில் மட்டும் பவர் 0. அப்போது இதில் லீடிங் குவான்டிட்டி. ஸோ இப்போ எல்சி சர்க்யூட் அப்படின்னா யார் லீட் ஆவார், யார் லேக் ஆவார்? ஸோ ஹியர் இன் யுவர் எல்சிஆர் சர்க்யூட் ஆல்வேஸ் யுவர் வோல்டேஜ் வில் பி லீடிங். ஓகே, ஸோ ஹியர் ஐ கேன் சே யுவர் வோல்டேஜ் வில் லீட், கரண்ட் வில் லேக். அதுவே இங்கே பார்க்குறச்ச இது என்ன சர்க்யூட்டு, ஆர்சி சர்க்யூட்டு. அப்போ ஆர்சி சர்க்யூட்னா என்ன ஆகும், கரண்ட்டு தான் லீட் ஆகும். ஸோ ஹியர் யுவர் கரண்ட் வில் கெட் லீட். ஓகே, ஆனால் இங்கே என்ன நடக்கும், இங்கே இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எல் அண்ட் சி. அப்போ நமக்கு தெரியாது எய்தர் யுவர் வோல்டேஜ் ஆர் யுவர் கரண்ட். ஸோ வோல்டேஜ் லீட் ஆனாலும் சரி, கரண்ட் லீட் ஆனாலும் சரி, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் லீட் ஆகும். we are not sure about it. ஸோ இப்போது பீக் கரண்ட் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ ஹியர் ஐ நாட் வில் பி ஈக்குவல் டு வாட், ஐ நாட் வில் பி ஈக்குவல் டு வி நாட் பை ஜெட். கரெக்டுங்களா? அந்த ஜெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். இதான் ஜென்ரல் எல்சிஆர் சர்க்யூட் சீரியஸ்க்கு. அப்போது இந்த சர்க்யூட் என்ன சர்க்யூட்டு, திஸ் இஸ் ஆர்எல் சர்க்யூட். அப்போது இங்கேயும் சி வராது. அப்போது அகெயின் திஸ் இஸ் வி நாட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். அப்போ இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி வராது. திஸ் இஸ் வி நாட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். அப்போது இங்கே என்ன வரும், ஹியர் பி கரண்ட் வில் பி சேம் லைக் தட். ஐ வில் பி ஈக்குவல் டு V0 by XL minus XC. ஏன்னா இங்கே ஆருடைய வேல்யூ 0வாக இருக்கும். இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் திஸ். ஓகே, ஸோ இதான் பீக் கரண்ட்டோடைய வேல்யூஸ். இங்கே கரண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஐ நாட் போட்டுக்கலாம். ஓகே, பிகாஸ் ஐ நாட்னு போட்டது அது பீக் கரண்ட், ஐன்னு போட்டால் கரண்ட். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is an LR series circuit. ஓகே, ஸோ இந்த LR series circuitல அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இஸ் திஸ். அதே மாதிரி அதோட இண்டக்டன்ஸ் இஸ் given as 35 millihenry. So I can write this L as 35 millihenry. So this is nothing but 35 into 10 to the power minus 3 Henry. So இங்கே இருக்க resistance is given, VRMS is given, omega by 2 pi. இது nothing but linear frequency. ஏன்னா omega by 2 pi is nothing but nu. So the frequency வந்து 50 hertz. So they have given your VRMS as 220 voltage and your frequency as 50 hertz. And that's it. நம்ம வேணும்னா பை 22/7 போட்டுக்கலாம். சரி, இப்போ கொஷின் என்னென்னா ஃபைண்ட் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி கரண்ட் இன் தி ஸ்டெடி ஸ்டேட். தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி கரண்ட். அப்போது ஐ நாட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஐ நாட் நமக்கு தேவைன்னா என்ன, ஸோ ஐ நாட் ஃபார்முலா இஸ் வாட், தட் இஸ் வி நாட் பை செட். ஸோ இதை யூஸ் பண்ணி வி கேன் ஃபைண்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கரண்ட் அண்ட் தி வோல்டேஜும் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா ஃபார் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், வி ஹாவ் tan inverse ஆஃப் XL minus XC by R. ஸோ இதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா. இது வந்து ஒரு எல்ஆர் சீரீஸ் இருந்ததுனால எக்ஸி வில் நாட் பி தேர். ஸோ அதனால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வில் பிகம் tan inverse ஆஃப் XL by R. ஸோ இதை அப்ளை பண்ணால் நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். அண்ட் தே ஆல்சோ தேர் ஆஸ்கிங் பிளாட் தி வேரியேஷன் ஆஃப் கரண்ட் ஃபார் ஒன் சைக்கிள் ஆன் தி கிவன் கிராஃப். இங்கே கொடுத்துருக்க கிராஃப் பார்த்தீங்கன்னா இது ஒரு வோல்டேஜ் உடைய கிராஃப். ஓகே, ஸோ டைம் பீரியட் T அப்படின்னா ஹியர் திஸ் இஸ் நத்திங் பட் 2 pi. Okay, omega t is nothing but 2 pi. Is T போட்டுருவாங்க. If it is omega t here will be 2 pi. Here omega t will be equal to pi. இங்கே pi by 2 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், here it will be 3 pi by 2. ஸோ இங்கே நம்மளை கரண்ட்டோடைய கிராஃபை வரைய சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஐடியா கிடச்சிடும் கரண்ட் எவ்வளோ லேக் ஆகுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் we can find what is this I நாட் and what is this phi. ஸோ ஃபஸ்ட்டு I நாட் கண்டுபிடிக்கலாம். ஸோ I நாட் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், we know what is V நாட், we have to know what is Z. ஸோ ஃபஸ்ட்டு V நாட் என்ன Z என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we can find what is V நாட். அப்போது what we know, VRMS is nothing but V நாட் by root 2. அப்போது V நாட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா that is VRMS into root 2. VRMS என்ன கொடுத்துருக்காங்க, that is here it is 220 voltage. So this is nothing but 220 root 2. ஸோ அடுத்து Z கண்டுபிடிக்கலாம். ஓகே, now we know what is V நாட். this we know. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Z. ஸோ Z உடைய வேல்யூ என்னது, it is nothing but root of R square XL minus XC. ஸோ அது LCR அப்படின்னா இங்கே L மட்டும்தான் இருக்கார். அப்போ நோ ப்ராப்ளம், which is XL square. அப்போது இதை கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா resistance is given as how much, resistance here is 11 ohms. ஓகே, ஸோ இப்போ resistance is 11 ohms அப்படின்னா 11 square ப்ளஸ் XL உடைய ஃபார்முலா என்னது, ஒமேகா L. கரெக்ட்? ஸோ ஒமேகா L whole square.
this is nothing but root of 11 square plus omega L. ஸோ ஒமேகாவை நம்ம என்ன பண்ணலாம்னா 2 pi nu அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 pi nu frequency we know which is 50. Inductance எவ்வளோ? Inductance is 35 millihenry. அப்போ 35 into 10 to the power minus 3 henry. ஸோ square of this. ஸோ இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? It is again 11 square plus here you have 2 pi. அப்போ 2 into 22 by 7 போட்டுக்கலாம். இது 50, இது 35 into 10 to the power minus 3 whole square. So here if you cut this 7, 35, you will get what? 5. And then what can be done? இவர் ரெண்டுத்தையும் multiply பண்ணிங்கன்னா you will get 250. இரண்டுத்தையும் multiply பண்ணிங்கன்னா you will get 44. Again if you multiply this, என்ன கிடைக்கும் நமக்கு? 1 1 0 0, again another 0. So இந்த 10 to the power minus 3 multiply பண்ணிங்கன்னா you will get 11. So finally we will get it as 11 square plus 11 square. ஸோ இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 root 2. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் யுவர் Z. அப்போ நமக்கு VRMSக்கு தேவையானது என்னது? V0 by root 2. ஸோ சாரி இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே Z. ஓகே Z வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. Z வேல்யூ இஸ் நத்திங் பட் 11 root 2. ஸோ முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? ஸோ நவ் we can find what is I0. ஏன்னா I0 கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாமே பண்ணோம். அப்போது I0 என்னவாக இருக்கும்? Your I0 will be equal to V0 by Z. So V0 கண்டுபிடிச்சாச்சு. That is 220 root 2. So whole divided by Z உடைய வேல்யூ என்னது? 11 root 2. So cut it. இதை கட் பண்ணினா what you will get? 2. So 20. So 20 ampere தான் your current, peak current. சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா we have to find what is phi. Phi is tan inverse of XL by R. XL ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? XL வந்து it is nothing but இங்கே பார்த்தீங்கன்னா 11. கரெக்டாக ஏன்னா XL ஸ்கொயர் இது. அப்போ 11. R உடைய வேல்யூவும் 11. அப்போ tan phi என்னவாக இருக்கும்? Your tan phi will be equal to 11 by 11. So you will get 1. Above phase difference phi odia value என்னவா இருக்கும்? It is nothing but 45 degree. Okay, which is nothing but pi by 4. So this is what the value of phase difference. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் உடைய கிராஃப் இங்கே வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கரண்ட் உடைய கிராஃபை வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் கரண்ட் உடைய கிராஃபை வரைகிறதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் ஆக்சஸில் நமக்கு T கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ T இல்லாமல் இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை வச்சு வரைஞ்சாலும் இட் இஸ் ஈஸி. இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் 45 டிகிரி. அப்போ 45 டிகிரினா என்ன அர்த்தம்? உங்கள் வோல்டேஜ் எப்போ பீக்காக வருதோ அதுக்கப்புறம் π/4 டிகிரி கழித்து தான் உங்களுடைய கரண்ட் மேக்ஸிமம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வோல்டேஜ் ஸ்டார்ட் ஆகுன அடுத்த π/4 டிகிரி கழித்து தான் உங்களுடைய கரண்ட்டு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ நம்ம அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா ஹியர் π/4. ஸோ π/4. கரெக்டுங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போது இங்கிட்டு தான் π/4 இருக்கும். அப்போது ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ஸ்டார்ட் தி கரண்ட். இப்போ மேக்ஸிமம் எப்படி நடக்கும்? அப்போது இங்கிட்டு ஸ்டார்ட் ஆக போகுது கரண்ட். மேக்ஸிமம் என்ன ஆகும்? ஸோ இங்கே 45 கரெக்டாக 90 டிகிரியில் வோல்டேஜ் மேக்ஸிமம். இப்போ 45 டிகிரி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 90 + 45 is 135. ஸோ சம்வேர் ஹியர் யுவர் கரண்ட் வில் பிகம் மேக்ஸிமம். அப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் இட் வில் பிகம் வாட்? 0 அண்ட் அகைன் மேக்ஸிமம். ஸோ உங்கள் கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகும் இதில். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ இஸ் நத்திங் பட் யுவர் I0. ஓகேங்களா? அப்போது இங்கே this is nothing but what? This is nothing but 45 degree. 45 degree na ஒன்றும் கிடையாது, π/4. Okay, so and then if you see here இங்கே உங்கள் 3 கரெக்டாக T வரச்சு உங்கள் வோல்டேஜ் 0 ஆகிடுச்சு. ஆனால் உங்கள் கரண்ட் எப்போ 0 இருக்குது? இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா this is nothing but 2π + π/4. ஓகே, 360 டிகிரி + 45 டிகிரி. ஆக்சுவலி இட் இஸ் 45 டிகிரி. ஸோ இப்படி தான் உங்கள் கரண்ட்டோடைய கிராஃப் இருக்கும். Okay, so in the question பார்த்தீங்கன்னா there is an alternating voltage. Okay, so this is nothing but E. So there is an alternating voltage E which is equal to 200 sin 300 pi. அப்போது இதில் இருந்து சில டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன டேட்டாஸ் எடுத்துக்கலாம்? யுவர் E0 is nothing but 200. ஓகே, and then here omega is nothing but 300. ஏன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து E0 sin omega t. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்களா இந்த வோல்டேஜ் ஒரு சீரியஸ் காம்பினேஷன் ஆஃப் RL. அப்போது இங்கே சர்க்கியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LR சர்க்கியூட் தான் இருக்கிறாரு. ஓகே,
ஸோ இங்கே அப்ளை பண்ணுற இந்த ஏசி சர்க்கியூட்டோடைய ஏசி கரண்ட்டோடைய ஈக்குவேஷன் தான் இது. ஸோ ஹியர் ஆர் இஸ் கிவன் as 10 ohm and L is given as 800 millihenry. So millihenry na 10 to the power minus 3. So simple 0.8 henry அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find what is impedance, what is peak value, what is power factor. ஸோ impedance வேணும் அப்படின்னா so simple, impedance of the circuit Z will be equal to what? It is nothing but root of R square plus XL square. XC வந்து 0. அப்போது இங்கே XL கண்டுபிடிச்சா தான் we can find what is the value of Z. அப்போ XL நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அது இல்லாமல் பீக் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பீக் வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பீக் வேல்யூ இஸ் நத்திங் பட் ஐ நாட். கரெக்ட். ஸோ ஐ நாட் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ ஹோம்ஸில் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் வி நாட் பை செட். அப்போ நமக்கு வி நாட் இஸ் நத்திங் பட் யுவர் இ நாட். இ நாட் கொஷினில் இருக்குங்களா? ஸோ எஸ், கொஷினில் அது இங்கேயே இருக்குது, டேரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணால் வந்துடும். கரெக்ட். அண்ட் தென் பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் காஸ் ஃபை. ஸோ காஸ் ஃபை இஸ் நத்திங் பட் ஆர் ஆஃப் ஆர் டிவைட் பை Z. கரெக்டுங்களா? ஸோ ஹியர் வாட் யூ வில் கெட், Z வேல்யூ இங்கே கண்டுபிடிக்க போகிறோம், அங்கேருந்து கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் Z ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ Z வேல்யூ என்ன? Z which is equal to root of R square plus XL square. R என்னது? R here is given as 10 ohm. அப்போது 10 square plus XL என்னது நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு XL என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ XL ஃபார்முலா என்னது? ஒமேகா L whole square. So this will be root of 10 square plus omega வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 300 into L is 0.8 whole square. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 square plus 300 plus 0.8 you will get 240. So 240 whole square. And then if you solve this you will get root of 100 plus, so it is 57600. Okay, so the solve பண்ணிங்கன்னா we will get approximately 240.21. okay, so this is what Z. இப்போ I0 கண்டுபிடிக்கலாம். ஸோ I0 என்னது? I0 is nothing but V0 by Z. ஸோ V0 வந்து ஒரு 200, Z வந்து 240.21. if you solve this நமக்கு வர ஆன்சர் 0.83 approximately. so this is the peak current. இப்போ பவர் ஃபேக்டரும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ஆர் பை Z. ஸோ ஆர் என்னது? ஆர் இஸ் 10, Z is what? 240.21. ஸோ யூ வில் கெட் திஸ் as 0.042. ஓகே, அப்போ நம்மளுடைய பவர் ஃபேக்டர் இதுதான். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is one inductance and then resistance connected to an AC supply. they are asking maximum current in the coil and then time lag. கரெக்டுங்களா? ஸோ ஆக்சுவலாக இது சீரீஸில் தான் இருக்குது. ஸோ ஒரு இண்டக்டார் அண்ட் தென் ஒரு ரெசிஸ்டார் ரெண்டுமே சீரீஸில் இருக்காரு. இங்கே அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜ் எஸ் இதோடைய ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் முதல்ல எழுதிக்கலாம். ஸோ எல்லோடைய வேல்யூ இஸ் 0.5 ஹென்ரி அண்ட் தென் VRMS இஸ் கிவன் as 240 வோல்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன் as 50 ஹர்ட்ஸ். கொஷின் என்னென்னா வாட் இஸ் தி மேக்ஸிமம் கரண்ட் இன் தி காயில். அப்போது I0 என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் வாட் இஸ் தி டைம் லாக், ஸோ T என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் தி, ஆமாம் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, I0 அண்ட் T மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு I0 கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? தட் இஸ் மேக்ஸிமம் கரண்ட். ஸோ சிம்பிளி IRMS இன்டூ ரூட் 2. அப்போது இது வேணும் அப்படின்னா IRMS கண்டுபிடிக்கணும். கரெக்ட். ஸோ IRMS எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் IRMS, IRMS will be equal to your VRMS by Z. கரெக்டுங்களா? அப்போது நம்ம Z கண்டுபிடிச்சி Z இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் IRMS கிடச்சிடும். VRMS கொஷின்லேயே இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் we can find what is Z. அப்போது Z உடைய வேல்யூ என்னது? which is nothing but root of R square plus XL whole square. ஸோ இதோடைய வேல்யூ என்னது? root of R என்னது? resistance here is given as where is resistance? 100. நம்ம எழுதிங்க மறந்துட்டோம். ஸோ resistance here is 100 ohm. அப்போது resistance here is what? 100. So 100 square plus XL என்னது? that is nothing but 2 pi nu L. 2 pi frequency into L. அப்போது if you find that Z first, okay, இதை 10 to the power 4னு எழுதிக்கிறேன். So plus 2 into 3.14 into frequency is 50 and L is 0.5. So whole square. So if you solve this we will get what? 10 to the power 4 plus here 6.28 plus 25. okay, whole square. So இதை மறுபடியும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get 7. so 10 to the power 4 plus 157 square.
ஸோ ஃபைனலாக அதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் 186.2 ஓம். இப்போ இதான் சட்டோடைய வேல்யூ. இப்போ இதை சட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐஆர்எம்எஸ் கிடச்சிரும். ஐஆர்எம்எஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ நாட் கிடச்சிரும். ஸோ we can find what is IRMS first. IRMS என்னது? This is ERMS by the value of Z. So this is nothing but 240 by 186.2 பண்ணிங்கன்னா 1.29 ஆம்பியர் கிடைக்கும். அப்போது IRMS கிடச்சிருச்சு. அப்போது what will be your I naught is nothing but IRMS into root 2. So IRMS is 1.29, root 2 உடைய வேல்யூ 1.414. இதை மல்டிப்ளை பண்ணினா you will get approximately 1.82 ஆம்பியர். ஸோ 1.82 ஆம்பியர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து டைம் லேக் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் லேக்குடைய ஃபார்முலா நமக்கு என்ன? we know the time lag formula is nothing but how much is that? That is t by 2 pi into 5. ஓகே, இதை டீன் போட வேணாம், ஒரே சிம்பிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் டைம் லேக். அப்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் டைம் லேக் கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஃபஸ்ட் we can find what is phase difference and then we can find what is time lag. லேஜுன்னு எழுதியிருக்கேன், it is time lag. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 5 we have to find ஃபஸ்ட்டு. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? tan 5 which is nothing but xl minus xc by r. xc கிடையாது, அதனால் xl மட்டும்தான். ஸோ this is nothing but xl ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ xl here we got. how much is that xl? ஸோ ஹியர் இஸ் 157 கரெக்டுங்களா? அப்போது டேரெக்டாக என்ன பண்ணலாம்? 157 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது திஸ் எக்ஸ்எல் இஸ் நத்திங் பட் 157 ஹோல் டிவைடட் பை ஆர் இஸ் 100. அப்போ எக்ஸ்எல் என்ன கிடைக்கும்? 1.57. அப்போது 5 வேல்யூ என்ன? தட் இஸ் நத்திங் பட் tan இன்வர்ஸ் ஆஃப் 1.57. ஸோ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1.57 இஸ் நத்திங் பட் 57.5 டிகிரி. அப்போது இதை யூஸ் பண்ணி we can find what is your time lag. ஸோ அப்போ டைம் லேக் என்னவாக இருக்கும்? திஸ் டைம் லேக் இஸ் நத்திங் பட் வாட் ஐ டோல் தி ஃபார்முலா வந்து t by 360 டிகிரி. 2 பை வரும், 2 பைக்கு பதிலாக 360 டிகிரி போட்டுக்கலாம், ஏன்னா இது டிகிரியில் இருக்கிறதுனால. ஸோ இன்ட்டு யுவர் 57.5 டிகிரி. ஸோ ஓகே, ஸோ இங்கே 57.5 360 டிகிரி. இங்கே டீயோடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த டீயை என்னென்னு பண்ணலான்னா t we can rewrite it as 1 by f. அப்போது அந்த டீயை 1 by f அப்படின்னு எழுதிட்டான். t is nothing but time period. அப்போ time period is nothing but reciprocal of the frequency. அப்போது if you write it like this you will get, okay, so here instead of f we have to substitute what? 360 degree multiplied by 50. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நமக்கு வர ஆன்சர் 0.0032 செகண்ட்ஸ். அப்போ திஸ் இஸ் 3.2 மில்லி செகண்ட். ஓகே, இதுதான் டைம் லேக் பிட்வீன் தி கரண்ட் அண்ட் தி வோல்டேஜ். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு ரெசிஸ்டாரும் சீரீஸில் இருக்கார். அப்போது ஹியர் இஃப் திஸ் இஸ் யுவர் கெப்பாசிட்டர், உங்கள் ரெசிஸ்டார் சீரீஸில் இருக்கார். ஸோ இங்கே ஒரு ஏசி சோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோடைய பீக் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, சாரி விஆர்எம்எஸ் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 110 வோல்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன் ஆஸ் 60 ஹெர்ட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இங்கே உங்கள் கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபாரட் அண்ட் ஹியர் திஸ் இஸ் 40 ஓம். ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் தி மேக்ஸிமம் கரண்ட் அண்ட் தென் டைம் லாக். ஸோ இவரை நம்ம மேக்ஸிமம் கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போது ஐ நாட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஐ நாட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஐ நாட் இஸ் நத்திங் பட் யூ கேன் ரைட் இட் ஆஸ் ஐஆர்எம்எஸ் இன்ட்டு ரூட் 2. அப்போ நமக்கு ஐஆர்எம்எஸ் தெரிஞ்சால் தான் ஐ நாட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஐஆர்எம்எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹோம்ஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐஆர்எம்எஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? ஐஆர்எம்எஸ் வில் பி ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் பை ஜெட். அப்போது விஆர்எம்எஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க, பட் ஜெட் கொஷினில் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போது நீங்கள் ஜெட் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர். ஜெட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஐஆர்எம்எஸ் கிடைக்கும், அந்த ஐஆர்எம்எஸ் எடுத்து போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ நாட் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளோவில் தான் நம்ம இந்த கொஷினை பண்ண போகிறோம். ஜெட்டை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பார்த்துடலாம். யார் ஆஸ்கிங் வாட் இஸ் தி டைம் லாக் பிட்வீன் தி கரண்ட் மேக்ஸிமம் அண்ட் தி வோல்டேஜ் மேக்ஸிமம். ஸோ கரண்ட் லாக் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? கரண்ட் லாக்குக்கு ஃபார்முலா இஸ் வாட்? சாரி, டைம் லாக் ஃபார்முலா. டைம் லாக் இஸ் நத்திங் பட் t by 2 pi into phase difference. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும்
phase difference கண்டுபிடிச்சிட்டு and then you have to apply in this formula. So phase difference formula நமக்கு தெரியும் tan inverse of xc by r. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம a போடலாம். ஸோ a வந்து முதல்ல z கண்டுபிடிக்கணும். z வேணும்னா xc நமக்கு வேணும். அப்போ xc ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ xc உடைய ஃபார்முலா என்னது? xc is nothing but 1 by omega c. That is nothing but 1 by 2 into frequency into c. So 1 by 2 into 3.14. frequency எவ்வளோ? frequency here is 60. capacitance here is இது ஆக்சுவலாக 100 microfarad. அப்போது 100 into 10 to the power minus 6, அதை 10 to the power minus 4 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get around 26.5. ஓகே, ஸோ ஹோம். அப்போது z-உடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? இட் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் ப்ளஸ் xc ஸ்கொயர். அப்போது ரூட் ஆஃப் r is what? r is 40. So that is nothing but 40 square plus 26.5 whole square. So இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get 48 ohm approximately. ஸோ z-உடைய வேல்யூ இதுதான். அப்போது z-உடைய வேல்யூ கண்டுபிடிச்சின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? z-உடைய வேல்யூ தெரிஞ்சிடுச்சுன்னா ஃபைன் வாட் இஸ் தி IRMS. அப்போது IRMS என்னவாக இருக்கும்? யுவர் IRMS will be equal to your ERMS or VRMS, okay, whole divided by Z. So ERMS என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? Here it is given as 110 volt. அப்போ 110 divided by 48. So this will gives you around 2.29 ampere. அப்போது இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் நம்ம? We have to substitute this IRMS into this formula so that you will get what is I0. அப்போது I0 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா your I0 will be equal to IRMS into root 2. So here this 1.414 multiplied by 2.29. So you will get around 3.23 ampere. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் I0. ஸோ அடுத்து நம்ம டைம் லேக் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் லேக் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரியே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் we can find what is phase difference. ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை டைம் லேக்கில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம்? tan 5 will be equal to xc by r. ஆக்சுவலாக LCRனால் இங்கே you will get L-ம் இருக்கும் R-ம் இருக்கும். XL XC ரெண்டுமே இருக்கும். இங்கே L இல்லை கொஷினில், அதனால் xc by r. So this you will get what? 26.5 by 40. So this will gives you 0.6625. அப்போது 5 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா it is nothing but tan inverse of 0.6625. அப்போது இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா it is around 33.5 degrees. அப்போது நம்ம டைம் லேக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we know it is t by 2 pi into phase difference. அதை t என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t we can rewrite it as 1 by frequency. அப்போ என்ன கிடைக்கும்? 5 by 2 pi into 1 by frequency. அப்போது here 5 is what? 33.5 by 360 degree. frequency எவ்வளவு? frequency கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா it is given as 60. so if you solve this you will get 1.55 into 10 to the power minus 3. இது ஒன்றும் கிடையாது, 1.55 millisecond. கொஷினை பார்த்தீங்கன்னா obtain the answer to A and B. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த எக்ஸசைஸில், அந்த எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருந்துச்சு, ஒரு ரெசிஸ்டார் இருந்துச்சு. இதோடைய வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபாரட், இவர் வந்து 40 ஓம். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜை மாற்றிருக்காங்க. முந்தின கேஸில் வோல்டேஜஸ் டிஃப்ரெண்ட். 110 வோல்டேஜ் 60 ஹெர்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே 110 வோல்டேஜ், இங்கே 12 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, யுவர் வோல்டேஜ் இஸ் சேம். அப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து 110 கிலோ ஹெர்ட்ஸ், சாரி. ஸோ வோல்டேஜ் வந்து 110 வோல்ட், frequency is nothing but it is 12 kilohertz. okay, so இப்போ question என்னன்னு பார்த்துடலாம். explain the statement that a capacitor is a conductor at very high frequencies. அப்போது கெப்பாசிட்டர் ஒரு கண்டக்டாராக ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தா அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம படித்த வரைக்கும் என்ன படித்தோம் நம்ம? கெப்பாசிட்டரில் if you apply an AC current what will happen? அதோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் nothing but what? 1 by
2 pi nu into c. கரெக்டுங்களா? இதான் ஃபார்முலா. இங்கே என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா யுவர் ரெசிஸ்டன்ஸ் வில் டிக்ரீஸ். கரெக்டுங்களா? அப்போது இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு என்ன நடக்கும்? திஸ் வில் பிகம் வெரி 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 லெஸ். அப்போ என்ன பண்ணோம்? அது ஒரு நார்மல் கண்டக்டராக இட் வில் பிஹேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்மளை ப்ரூவும் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தின கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 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 சர்க்கியூட்டுக்கு அங்கே இருந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா that frequency is 60 hertz. ஓகே, அப்போ 60 hertz இருக்கும்பொழுது கரண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா 3.23. அப்போது இங்கே டேட்டா என்னென்னா, if frequency is 60 hertz, your current maximum current comes out to be 3.23 ampere. ஸோ அதுவே இந்த கேஸில் ஓகே இங்கே கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியில் என்ன கரண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இஃப் தட் கரண்ட் இஸ் வெரி ஹை, ஓகே, இல்லை ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ we can check the resistance. நம்ம சொன்ன மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் we can check what is the resistance offered by the capacitor. அப்போ XC வேல்யூ என்னது? 1/2 pi frequency into C. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 3.14 into frequency here is 12 kilohertz. அப்போது இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா 12 into 10 to the power 3 போட்டுக்கலாம். Capacitance is 10 to the power minus 4. ஏன்னா 100 இருக்குது, minus 6 இருக்குது. So here if you solve this, we will get 0.1326 ohm. நமக்கு இதை பார்த்தாலே ஒரு டேட்டா கிடைக்கும். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ குறைவாயிடுச்சு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இந்த கரண்ட்டை விட இந்த ஃப்ரீக்வன்சியில் வரப்போகிற கரண்ட் கூட தான் இருக்கும். ஏன்னா இங்கே XC வேல்யூ இஸ் லெஸ் when compared to this case. அப்போது we can find என்ன வருது பார்க்கலாம். ஸோ ஹியர் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் IRMS. IRMS என்னது? இட் இஸ் நத்திங் பட் VRMS by Z. ஸோ ஹியர் தி வேல்யூ ஆஃப் Z வில் பி ஈக்குவல் டு வாட்? வேல்யூ ஆஃப் Z இஸ் root of R square plus XC square. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த XCயை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 0.132, you will get 0.01 something. அப்போ அப்ராக்சிமேட்லி we can take this as 0. அப்போ Z வேல்யூ என்னது? அப்ராக்சிமேட்லி இட் இஸ் R only. அப்போது இந்த கண்டிஷன் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் நமக்கு தெரியும். ரெசனன்ஸ் கண்டிஷன் வேர் யுவர் கரண்ட் வில் பிகம் மேக்ஸிமம். கரெக்டுங்களா? ஸோ அந்த லாஜிக்கை வச்சு அப்ளை பண்ணாலே we can write the answer for this. இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் VRMSஸை வச்சு. ஸோ VRMS 110, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 40. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2.75. அப்போது மேக்ஸிமம் கரண்ட் என்னவாக இருக்கும்? 2.75 into 1.414. So you will get 3.9 ampere. இங்கே பார்த்து கம்பேர் பண்ணுங்கள். இது 3.9 ampere, இது 3.2 ampere. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இன்கேஸ் ஓகே உங்கள் சர்க்கியூட்டில் இந்த கெப்பாசிட்டரே இல்லை அப்படின்னா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்? தட் இஸ் நத்திங் பட் திஸ் கரண்ட். ஏன்னா இங்கே நம்ம ஜெட்டுக்கு பதிலாக ஆர் தான் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ கெப்பாசிட்டர் இல்லைனா எவ்வளோ கரண்ட்டு போகுமோ அதே கரண்ட் தான் இப்போது போயிட்டுருக்கு. ஸோ அப்போது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டர் வில் ஆக்ட் அஸ் அ நார்மல் கண்டக்டார் வேர் யுவர் XC இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட், பட் தெர் வில் பி ஸ்மால் சேஞ்ச், பட் ஸ்டில் ஒரு கண்டக்டராக அது பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் கொஷனுக்கு போகலாம். தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் தி compare this behavior with that of a capacitor in a DC circuit, okay, after a steady state. அப்போ DC சர்க்கியூட்டில் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? DC சர்க்கியூட்டில் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி இஸ் வாட்? 0. அப்போ XCயோடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 1/0, you will get infinite. So your capacitor will offers infinite resistance. அப்போது உங்கள் சர்க்கியூட் என்னவாக இருக்கும்? சர்க்கியூட் வந்து ஓப்பனாக இருக்கும். No current will flow. So your capacitor will blocks the DC current. Okay, so இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் இருக்கான். ஓகே, இண்டக்டாரும் கெப்பாசிட்டரும் சீரீஸில் கனெக்டாக இருக்குது. ஸோ தே ஆர் சேயிங், ஸோ யூ ஹாவ் ஒன் இண்டக்டார் அண்ட் தென் கெப்பாசிட்டர், தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, ஸோ இது வந்து 80 millihenry. I can write L which is nothing but 80 into 10 to the power minus 3 Henry. Capacitance வந்து 60 into 10 to the power minus 8 Farad.
ஸோ இப்போ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி கரண்ட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ ஐ நாட் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா. ஐ நாட்டும் ஐ ஆர்எம்எஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், ஐஆர்எம்எஸ் இஸ் நத்திங் பட் விஆர்எம்எஸ் பை செட். அப்போது இந்த கொஷினில் செட்டோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ செட்டோடைய வேல்யூ இஸ் நத்திங் பட் வாட், ரூட் ஆஃப், இங்கே ரெசிஸ்டார் கிடையாது. ஸோ யூ வில் கெட் வாட், யுவர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். இதை கண்டுபிடிச்சி ரூட் எடுத்திங்கன்னா அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் வாட் இஸ் ஐஆர்எம்எஸ். ஐஆர்எம்எஸ் கிடச்சிச்சுன்னா ஐ நாட் கிடச்சிரும் கரெக்டுங்களா. ஐ நாட் வில் பி ஈக்குவல் டு யுவர் ரூட் ஆஃப் ஐஆர்எம்எஸ். ஸோ சிம்பிள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். அடுத்து அட்டைன் தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி ஈச் எலமெண்ட். ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் போல் கரண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தி வோல்டேஜ் ட்ராப் ஹியர் வில் பி ஈக்குவல் டு வாட், ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஸோ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னு கேட்டால் தட் இஸ் ஐ இன்ட்டு எக்ஸி. ஸோ சிம்பிள். அப்போது ஃபஸ்ட்டு வி கேன் சி வாட் இஸ் செட். இப்போ அடுத்த கொஷனுக்கு பாருங்கள், வாட் இஸ் தி ஆவரேஜ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி இண்டக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இண்டக்டாரில் யுவர் ஆவரேஜ் பவர் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே, டேரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். அதேமாதிரி ஆவரேஜ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி கெப்பாசிட்டர் அதுவுமே 0. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஆவரேஜ் பவர் அப்சார்ப் பை தி சர்க்யூட், அதுவுமே 0. ஓகே, இது மூணுமே 0 ஆல்ரெடி நம்ம டெரிவேஷன்லேயே பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா. ஏன்னா இங்கே எல் மட்டும் இருந்தாலும் சரி, சி மட்டும் இருந்தாலும் சரி, இல்லை எல்சி காம்பினேஷன் இருந்தாலும் சரி, இட் வில் நாட் அப்சார்ப் எனி பவர். ஓகேங்களா. ஸோ அப்போ இது மூணுத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடும் நமக்கு. ஏபி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி வந்து ஜெட்டோடைய வேல்யூ கண்டுபிடிச்சா we will get. ஓகே, ஸோ ஃபஸ்ட் we can proceed with that. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா we can write the data. என்னென்ன டேட்டா நமக்கு தெரியும், எல்லுடைய வேல்யூ was 80 மில்லி ஹென்ரி அண்ட் சியோடைய வேல்யூ வந்து 60 மைக்ரோ ஃபாரட் and then your VRMS given as 230 voltage and the frequency is given as 50 hertz. ஸோ இதெல்லாம் given. ஸோ நம்ம முதல்ல எக்ஸ்எல் கண்டுபிடிக்கலாம், எக்ஸி கண்டுபிடிக்கலாம், அதை யூஸ் பண்ணி செட் கண்டுபிடிக்கும். எக்ஸ்எல் என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஒமேகா எல். ஸோ வி வில் கெட் 2 pi into frequency into L. So we will get 2 into 3.14 into 50 into L is 80 milli என்றதுனால -3. So if you solve this we will get around 25.14 hertz. Okay, அதே மாதிரி XC கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 by omega C. So this is nothing but 1 by 2 pi nu C. So again 1 divided by the 2 into 3.14 direct எழுதிடலாம் 6.28 into 50 and into C is again 60 into 10 to the power and the minus 6 மேலே plus 6 ன்னு எழுதிடுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா you will get 53.04 ohms. அப்போது இதை யூஸ் பண்ணி ஜெட்டோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஜெட் என்னது, XC minus XL, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். ஸோ ஹியர் இஃப் யூ டூ திஸ் 53.04 minus 25.14. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 27.9 ohm. ஓகே, ஸோ IRMS கண்டுபிடிச்சிடலாம். IRMS என்னது, it is nothing but VRMS by Z. So VRMS என்னது, here it is given, it is 230. அப்போது here we will get 230 by 27.9, so approximately 28. So you will get approximately 8.24 ampere. அப்போ இதுதான் நம்மளுடைய IRMS. அப்போ IRMS கிடச்சிச்சுன்னா it is so simple to find I maximum. It is nothing but what, root 2 into IRMS. So we will get 1.414 into 8.24 ampere. So if you do this you will get 11.65 ampere. அப்போது இதுதான் மேக்ஸிமம் கரண்ட். ஓகே, இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is one series LCR circuit. அப்போது here you have one inductor, capacitor and resistor, they are in series. ஓகே, இதோடைய வேல்யூஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். இங்கே அப்ளை பண்ணுற VRMS வோல்டேஜோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷின் என்னென்னா
வாட் இஸ் தி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார் விச் கரண்ட் வில் பிகம் மேக்ஸிமம். கரண்ட் எப்போ மேக்ஸிமம் ஆகும்? ஒன்லி இன் தி ரெசனன்ஸ் கண்டிஷன். இப்போ ரெசனன்ஸ் கண்டிஷனில் மட்டும்தான் இட் வில் பிகம்ஸ் மேக்ஸிமம். கரெக்டுங்களா? அப்போது ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன் என்னது? யுவர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் 1/2 pi into root of LC. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 1/2 pi into root of LC போட்டிங்கன்னா யுவர் ஆன்சர் விச் யூ ஆர் கெட்டிங் வில் பி கம்மிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹர்ட்ஸ். அதோடைய யூனிட் வந்து ஹர்ட்ஸாக இருக்கும். இல்லை வெறுமனே 1/root of LC போட்டிங்கன்னா தட் இஸ் ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இதை யாரும் மாற்றி போட்டுற வேண்டாம். ஸோ நவ் இப்போது இதை அப்ளை பண்ணிங்கன்னா we will get what is omega naught. இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா obtain this maximum value also. அப்போது நம்ம I நாட்டையும் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நமக்கு ஒமேகா நாட் வச்சு we can find what is the frequency, but I நாட் வேணும் அப்படின்னா சிம்பிளாக it is nothing but E நாட் by R. ஓகே. ஸோ ஹியர் I நாட் கேட்டிருக்காங்க. I நாட் is nothing but E நாட் by R. ஓகே. ஏன்னா ரெசனன்ஸ் கண்டிஷனில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஆர். செட் இம்பீடன்ஸ் உடைய வேல்யூ வந்து செட். ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணால் வி வில் கெட் இட். ஓகே. அடுத்த கொஸ்டினில் பாருங்கள். வாட் இஸ் தி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார் விச் தி ஆவரேஜ் பவர் அப்சார்ப்ட் பை தி சர்க்யூட் வில் பி மேக்ஸிமம். அப்போது எந்த ஃப்ரீக்வன்சிக்கு உங்களுடைய பவர் அப்சார்ப்டு மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு வி கேன் ஃபைண்ட் திஸ்? ஆவரேஜ் பவர் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் இருக்க ரெசிஸ்டார் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். அதாவது உங்கள் ஆவரேஜ் பவருடைய வேல்யூ இஸ் வாட்? VI cos phi. அப்போது மேக்ஸிமம் பவர் வரணும் அப்படின்னா திஸ் cos phi ஷுட் பி ஈக்குவல் டு 1. அப்போ இது எப்போ 1ஆக இருக்கும்? ரெசனன்ஸ் கண்டிஷனில். கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் தி கீ வி ஹாவ் டு யூஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஏல வந்து என்னென்னா we have to find the resonant frequency. கரெக்டுங்களா? ஸோ your resonant frequency is omega naught. So that is 1/2 pi into root of L into C. So directly 1/2 pi into root of L உடைய வேல்யூ என்னது? L is given as 0.12. So this is 0.12. You multiplied by, and capacitance is given as 480 nanofarad. So this is 480 into 10 to the power minus 9 farad. Okay. So இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get 2 into 10 to the power 4 by 2 into 3.14 into 2.4. So this will get cancelled. Your final answer will be equal to 663 hertz. Okay. So இப்போது அதோடைய மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க கரண்ட் வேல்யூ. So your maximum current will be equal to what? Your maximum voltage by R. ஆனால் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ERMS. ஓகே. RMS வோல்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 230 வோல்ட். கரெக்டுங்களா? அப்போது E நாட்டுடைய வேல்யூ என்னது? தட் இஸ் நத்திங் பட் √2 into 230. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் √2 into 230 ஹோல் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் 23. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா we will get 14.14 ஆம்பியர். ஸோ இதுதான் இந்த மேக்ஸிமம் கரண்ட். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஓகே, வாட் இஸ் தி மேக்ஸிமம் பவர் தே ஆர் ஆஸ்கிங். கரெக்டுங்களா? அது மேக்ஸிமம் பவர் எப்போ கிடைக்கும்? ரெசனன்ஸில் கிடைக்கும். அதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் மேக்ஸிமம் பவர் ஃபார்முலா இஸ் வாட்? மேக்ஸிமம் பவர் வில் பி ஈக்குவல் டு யுவர் half I naught square R. Okay. So directly we can write like this. இப்படி எழுதலை அப்படின்னா we can write it as IRMS square into R. Okay. Both are same. இங்கே IRMS I naught by √2 அப்படின்னு எழுதுனா you will get this. √2 square is 1/2. So that is not a problem. We can use the first formula itself. அப்போது இதில் it is 1/2. I naught உடைய வேல்யூ என்ன? We already found. I naught உடைய வேல்யூ is what? It is 14.14. Where it is? Here it is. So 14.14 into 14.14 into R. So resistance in the question என்ன கொடுத்துருக்காங்க? Resistance is 23. அப்போது இதெல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get 2300 watts. அப்போது this is the maximum power which can be transferred.